Hey students, how are you all? Hope you all well. Today we are going to see the worksheet number 3. It is supplementary reader. Auli, be ready with your workbook and keep your dictionary near. Okay, எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. Look at your book, page 6. First one, read the table and answer the questions given below. இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு சில பேர்ட்ஸோட லைஃப் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எழுதணும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which bird has the least life span in the given table? இங்கே கொடுத்துருக்கிறதுலையே லீஸ்ட், ரொம்ப கம்மியான லைஃப் ஸ்பேன்னா ஆயுட்காலம், வாழக்கூடிய காலம் எதுக்கு குறைவானது அப்படின்னு இங்கே கேட்டிருக்காங்க. எதுக்கு இங்கே குறைவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் owl, 9 to 10 years. So the answer is owl, OWL, owl. Second question, write the name of the birds that have the similar lifespan. ஸோ இங்கே சிமிலர்னா ஒரே மாதிரி லைஃப் ஸ்பேன் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் இங்கே எது கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிளில் பாருங்கள், லைஃப் ஸ்பேன் எதுக்கு சிமிலர் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. 15 to 20 years, 15 to 20 years. எஸ், பீகாக், க்ரோ. ஆன்சர்ஸ் க்ரோ, CROW, க்ரோ, peacock, PEACOCK. Second one, choose the correct synonym for the underlined word based on the context given. ஸோ கொடுத்துருக்கிற கான்டெக்ஸ்டில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்டுக்கான கரெக்டான சினனிமை நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். பாருங்கள், Payal's house was home to all kinds of creatures, mainly abandoned animals. இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்டு abandonedனா தனித்து விடப்பட்ட, அனாதையாக விடப்பட்ட அனிமல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு கரெக்டான சினனம் எது? பி ஆன்சர், forsaken. செகண்ட், நெக்ஸ்ட் பாருங்கள், when Payal's mother opened the curtain, there was the smallest of owlets sitting in one corner. ஸோ இங்கே எந்த வேர்டுமே அண்டர்லைன் பண்ணலை. இங்கே நம்ம அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டியது கார்டன், CARTON, கார்டன். ஸோ இதுக்குள்ள கரெக்டான சினனம் cage, D option, CAGE, cage. Look at the third one. Develop the hints into 3 meaningful sentences. இங்கே ஒரு சில hints கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம 3 மீனிங்ஃபுல்லான சென்டென்சஸ் எழுதணும். என்னென்ன ஹிண்ட்ஸ்ன்னு பார்க்கலாமா? owls, hunters, eat, rats, snakes and frogs, Payal's house, all vegetarians. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறத வச்சு 3 மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்களா யூ ஹாவ் டு ரைட் on your own. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், owls are hunting birds. Second sentence, owls eat rats, snakes and frogs. In Payal's house they are all vegetarians, even the dogs. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகலாமா? இது வரைக்கும் உள்ளது நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபோர்த் ஒன், ரைட் எனி 4 வேர்ட்ஸ் அசோசியேட்டட் வித் owl. ஸோ நம்ம owl அசோசியேட்டடாக இந்த ஸ்டோரியில் என்னென்ன வேர்ட்ஸ் பார்த்தோமோ அதில் 4 வேர்ட்ஸ் மட்டும் எழுதணும். இங்கே நான் எழுதியிருக்கிறது hunters, nocturnal, wise, carnivorous. nocturnal அப்படின்னா நைட் பேர்ட்ஸ், நைட்டில் மட்டும் முழிச்சிருக்கக்கூடிய பேர்ட்ஸ் தான் வந்து நம்ம நாக்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம். கார்னிவோரஸ் அப்படின்னா ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல்ஸோட ஃப்ளஷ்ஷை சாப்பிடக்கூடியதை தான் வந்து கார்னிவோரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், செலக்ட் த வேர்ட்ஸ் ஃப்ரம் த வேர்ட் பேங்க் அண்ட் ரைட் தம் இன் த சூட்டபிள் காலம். இங்கே 2 காலம் கொடுத்துருக்காங்க, ஒன்று மதர், இன்னொன்று அதனோட பேபி. இங்கே கொடுத்துருக்கிறதுல மதர் காலமில் அந்த மதரோட எழுதிட்டு அதனோட பேபியை கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணும். கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை பாருங்கள், rabbit, hatchling, owlet, bunny, cow, owl, turtle, calf. இப்போ இதை நம்ம கரெக்டாக அந்த மதர்ஸை மட்டும் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு rabbit மதர், அதனோட பேபி bunny, BUNNY, bunny. நெக்ஸ்ட்டு owl, 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 அதனோட பேபி owlet, OWLET. நெக்ஸ்ட்டு பாருங்கள், cow, COW, கவுனா உங்களுக்கு என்னென்னு தெரியும், பசு, அதனோட பேபி calf, CALF, calf. நெக்ஸ்ட்டு பாருங்கள், turtle, நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தோம், turtle, 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 அதனோட பேபி hatchling, HATCHLING, hatchling. ஸோ நெக்ஸ்ட்டு
Read the description about a parrot given below. Similarly, describe any bird you like. ஸோ இங்கே பேரட்டை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பேர்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். ஸோ பாருங்கள், parrot is a beautiful talking bird. There are many varieties of parrots in the world. The green parrot has green feathers and red beak. Parrot eats grains, fruits, leaves, nuts, etc. The parrot is found in warm countries. ஸோ இங்கே பேரட்டை பற்றி கொடுத்துருக்கிறது, parrot is a beautiful talking bird. பேரட்டுங்கிறது அழகாக பேசக்கூடியது. There are many varieties of parrots in the world. ஸோ பேரட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. The green parrot has green feathers and red beak. க்ரீனாக இருக்கக்கூடிய பேரட்டுக்கு க்ரீன் ஃபெதர்ஸ், பச்சை கலரில் இறகுகள் இருக்கும். அதுக்கு அதனுடைய மூக்கு ரெட் கலரில் இருக்கும். பேரட் ஈட்ஸ் என்னென்னலாம் சாப்பிடும்? கிரைன்ஸ், தானியங்கள் சாப்பிடும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடும், லீவ்ஸ் சாப்பிடும், நட்ஸ், கொட்டைகளை சாப்பிடும். த பேரட் இஸ் ஃபவுண்ட் இன் வார்ம் கண்ட்ரிஸ். பேரட் எங்கே இருக்கும் அப்படின்னா வார்ம் கண்ட்ரிஸ், வெப்பமாக இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சு நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா பீகாக்குக்கு எழுதியிருக்கேன். பாருங்கள், பீகாக் இஸ் அ பியூட்டிஃபுல் டான்சிங் பேர்ட். பீகாக்குங்கிறது அழகாக டான்ஸ் ஆடக்கூடிய பேர்ட். தேர் ஆர் மெனி வெரைட்டிஸ் ஆஃப் பீகாக்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ பீகாக்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. த பீகாக் ஹேஸ் லாங் ஃபெதர்ஸ். பீகாக்குக்கு அழகான நீளமான தோகை இருக்கும். பீகாக் ஈட்ஸ் கிரைன்ஸ், ஃப்ரூட்ஸ், இன்செக்ட்ஸ் எக்ஸெட்ரா. பீகாக் என்னென்னலாம் சாப்பிடும்? கிரைன்ஸ் சாப்பிடும், ஃப்ரூட்ஸ் சாப்பிடும், இன்செக்ட்ஸ் சாப்பிடும். பீகாக் இஸ் அவர் நேஷ்னல் பேர்ட். பீகாக் நம்மளுடைய தேசிய பறவை அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ இதே சென்டென்சஸையும் நீங்கள் எழுதலாம், இல்லை யூ ஹாவ் டு ஆல்டர் யுவர் ஓன். நெக்ஸ்ட்டு 7th ஒன் பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் ரிடில்ஸ். ரிடில்னால் என்ன? விடுகதை. கொடுத்துருக்கிற ஹிண்ட்ஸை வச்சு நம்ம எழுதணும். ஸோ பாருங்கள், ஐ ஆம் யூஷுவலி பிளாக் அண்ட் ஒயிட் பட் ஐ ஆம் நாட் அ போலார் பேர். ஸோ நான் இங்கே பாருங்கள், நான் யூஷுவலாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருப்பேன், ஆனால் நான் போலார் பேர் கிடையாது. ஐ ஹாவ் விங்ஸ் பட் ஐ கேனாட் ஃப்ளை. விங்ஸ் இருக்குது, ஆனால் என்னால் பறக்க முடியாது. இட் இஸ் கோல்ட் அண்ட் ஐசி வேர் ஐ லிவ் ஹூ ஆம் ஐ. ஸோ நான் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப கோல்டாக, குளிராகவும் ஐஸாகவும் இருக்கும். ஸோ நான் யார் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இது யார் அப்படின்னா இட் இஸ் பென்குயின். GUIN பென்குயின். நெக்ஸ்ட் 8th ஒன் பாருங்கள். லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் அ ஷார்ட் ஸ்டோரி யூஸிங் த க்ளூஸ் கிவன். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய க்ளூஸை யூஸ் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துருக்கிற பிக்சரையும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதணும். அந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், கதை எந்த கதைன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற க்ளூஸை பாருங்கள். ஃபார்மர், 4 oxen, ஃபாரஸ்ட், ஹங்க்ரி லயன், ஹண்ட், கில், டிஃபீட்டட், செப்பரேஷன், ரீயுனைட்டட். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஒரு ஸ்டோரி எழுதணும் அப்படின்னா, ஒன்ஸ் அ ஃபார்மர் லிவ்ட் இன் அ வில்லேஜ். ஹீ ஹேட் 4 oxen. In the forest there was a hungry lion. It wanted to hunt some animals to eat. It saw 4 oxen together in the forest, but it could not go near. When they separated, it could easily hunt them one by one. Like that, it killed 2 of them. Then the rest of the oxen understood this and reunited. Now the lion was betrayed. ஸோ ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவர்கிட்ட 4 oxen, 4 காளை மாடுகள் இருந்துச்சு. ஸோ அந்த ஊரில் இருந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு ஹங்க்ரி லயன், பசியோட ஒரு லயன் இருந்தது. ஸோ பசியோடு இருக்குன்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது அனிமல்ஸை அது வேட்டையாடணும்னு நினைக்குது. அப்போ அது யாரை பார்க்குது? 4 oxen, அந்த 4 மாடுகளையும் பார்க்குது. ஆனால் அந்த 4 மாடுகளும் ஒன்றா இருக்குது. இப்போது அதனால் பக்கத்தில் போக முடியாது, ஏன்னா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாடுகளை அதை விரட்டி அடிச்சிரும் அப்படின்னு. ஸோ எப்போ அது செப்பரேட்டட், எப்போ அதுக்கு தனித்தனியாக பிரியுதோ அது வரைக்கும் அதை வெயிட் பண்ணி அதை வேட்டையாடலாம்னு நினைக்குது. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய 2 மாடுகளையும் அது தனித்தனியாக வரும்போது கொன்னுருது. பட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 மாடுகளும் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இனிமேல் தனியாக இருக்கக்கூடாது, ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சேர்ந்துடுறாங்க. இப்போ அந்த லயன் என்ன ஆயிடுது? ஏமாந்து போயிடுது. ஸோ இந்த கதையில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே பலம். ஓகே students, I hope let you understand this. So see you in the next worksheet. Thank you.